தற்போதுள்ள அரசியல் சூழ்நிலையின் அடிப்படையில் அஇஅதிமுக பாஜக கூட்டணி தமிழ்நாட்டில் வரவிருக்கும் தேர்தலில் வெற்றி பெறுமா என்பது குறித்து உறுதியாக சொல்வது கடினம். பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள், அரசியல் ஆய்வாளர்கள் மற்றும் ஊடகங்கள் வெவ்வேறு கருத்துக்களை வெளிப்படுத்தி வருகின்றனர். கூட்டணி நிலை: அஇஅதிமுக மற்றும் பாஜக இடையே கூட்டணி மீண்டும் உறுதியாகிவிட்டது. எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அஇஅதிமுக வரவிருக்கும் தேர்தலை பாஜகவுடன் இணைந்து எதிர்கொள்ளும் என்று அறிவித்துள்ளது. அஇஅதிமுகவின் நிலை: அஇஅதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திமுக ஆட்சிக்கு எதிராக கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வருகிறார். தங்கள் கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்றும் அஇஅதிமுக தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பாஜகவின் நிலை: பாஜகவின் தலைவர்கள் அஇஅதிமுகவுடன் இணைந்து தேர்தலை எதிர்கொள்வதாகவும் திமுக ஆட்சியை வீழ்த்துவதே தங்கள் நோக்கம் என்றும் தெரிவித்துள்ளனர். சவால்கள்: அஇஅதிமுக பாஜக கூட்டணிக்கு சில சவால்கள் உள்ளன. கடந்த காலங்களில் பாஜக உடனான கூட்டணியால் அஇஅதிமுக தனது வாக்குகளை இழந்ததாக சிலர் கருதுகின்றனர். மேலும் அதிமுகவில் இருந்து பிரிந்த ஓ. பன்னீர்செல்வம் போன்ற தலைவர்கள் தற்போது பாஜக கூட்டணியில் இருந்து வெளியேறியுள்ளனர். இது கூட்டணியின் பலத்தை பாதிக்குமா என்பது ஒரு கேள்வி. புதிய அரசியல் சக்திகள்: நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் த.வி.க. போன்ற புதிய கட்சிகள் தேர்தல் களத்தில் நுழைவது வாக்குகளை பிரிக்கும் வாய்ப்புள்ளது. இது எந்த கூட்டணிக்கு சாதகமாக இருக்கும் என்பது உறுதியாக தெரியவில்லை. மேற்கூறிய காரணங்களால் அஇஅதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறுமா என்பதை உறுதியாக கூற முடியாது. தமிழக அரசியல் சூழல் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருப்பதால் தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.